முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 1988ஆம் ஆண்டு தாம் தொடங்கிய அஇஅதிமுக அதிகாரப்பூர்வ நாளேடான டாக்டர் நமது எம்ஜிஆர் 28 ஆண்டுகால வெற்றி பயணத்தை நிறைவு செய்து 29ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பது குறித்து தமது நல்வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா டாக்டர் நமது எம்ஜிஆர் நாளிதழுக்கு அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில், பொன்மனச் செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் பெயரை சூட்டி 1988ஆம் ஆண்டு தம்மால் தொடங்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ நாளேடான டாக்டர் நமது எம்ஜிஆர் நாளிதழ் தனது 28 ஆண்டுகால வெற்றி பயணத்தை நிறைவு செய்து இன்று 29வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார். தமது தலைமையிலான தமிழக அரசு மக்களுக்கு ஆற்றி வரும் அரும்பெரும் பணிகளை சுவைபட எடுத்து கூறுவதிலும், பிரச்சாரம் என்பதன் உட்பொருளே தான் விரும்புகின்ற கருத்தை மற்றவர்கள் விரும்புகின்ற வகையிலும் நம்புகின்ற முறையிலும் பல்வேறு வகைகளில் எடுத்துச் சொல்வதுதானே. இதுவே பிரச்சாரம் என்ற சொல்லுக்கு இலக்கணமாகும் என்ற பேரறிஞர் அண்ணாவின் அறிவுரைக்கு ஏற்ப அரசியல் பணிகளை ஆற்றுவதில் மெச்சத்தக்க பாதையில் நடைபோட்டு வரும் டாக்டர் நமது எம்ஜிஆர் நாளிதழின் அரும்பணிகள் தொடர்ந்து சிறப்படைய தமது நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் செய்திகளை மட்டுமல்லாமல் மக்களுக்கு பயன்படும் வகையில் பல்வேறு பொது அறிவு தகவல்களையும் மருத்துவ இலக்கிய வரலாற்று குறிப்புகளையும் கருத்து படங்களையும் கவிதைகள் கட்டுரைகள் போன்றவற்றையும் வாசகர்கள் விரும்பும் வடிவில் டாக்டர் நமது எம்ஜிஆர் நாளிதழ் தொடர்ந்து வெளியிட்டு வருவது பாராட்டத்தக்கது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இத்தகைய சிறப்புமிக்க டாக்டர் நமது எம்ஜிஆர் நாளிதழின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து உழைத்து வரும் பத்திரிகையாளர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் தமது இதயமார்ந்த பாராட்டுகளை உரித்தாக்குவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார்.